வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2/3, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 2/5 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 1/3, தென் ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ 2/3 கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 2/5 கொடுத்துருக்காங்க. அப்புறமா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 1/3 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் என்ன அப்படின்னு இதான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பரவல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு 2/3, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 2/5, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 1/3. ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டு. பட் அதை விட என்ன அப்படின்னா, இங்கே 3 இருக்கா. ஸோ இது 2/3, இது -1/3. ஸோ 2லேருந்து 1 போச்சு. இது நான் எப்படி எழுதுறேன் அப்படி பாருங்கள். 2 - 1/3ன்னு எழுதியிருக்கேன். இதையும் ஓகேங்களா. ஏன்னா 2 டினாமினேட்டர் 3ன்றப்போ இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 2 - 1/3 ப்ளஸ் 2/5ன்னு எழுதுறேன். ஸோ 2 - 1ன்றது 1/3 ப்ளஸ் 2/5. இப்போ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டிப்பாக 15 தான். அதனால் 5 இந்த சைடு கிராஸாக மல்டிபிள் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே போகும். இங்கே 3 வந்து இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ 2 × 3 6/15. ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 11/15 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பிக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவன் சச் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 0.42, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 0.48 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0.16 கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ. அதாவது ஏ இதுன்னா ஏ இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு அப்படின்னும், பி இதுனா பி இல்லாமல் இருக்கக்கூடியது எது எவ்வளவு அப்படின்றதையும் தான் ரெண்டாவதாக கேட்டிருக்கான். தேர்டு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி. ஆர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த யூனியன் தான். ஓகேங்களா. ஏ யூனியன் பி அப்படி இல்லைன்னா ஏஆர்பி, இப்படி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கொடுத்துருக்கான் எவ்வளவு, 0.42. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கொடுத்துருக்கான் 0.48. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்கான் 0.16. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏன்னா ஒன்றும் இல்லை, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார். ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு 0.42. ஸோ 1 இதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது பாருங்கள். 1.00 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா இது முழு நம்பர், இங்கே வந்து முழு நம்பர் 0 தான் இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சது நான் 2 டிஜிட் போட்டேன்னா ஈடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இருந்து 1ல் இருந்து 0.42 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம மெத்தட் தான். ஸோ 10ன்னு இங்கே 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே 7, 9 இருக்கும். 9ல் 4 போச்சுன்னா 5. ஸோ 0 1 இங்கிட்டு போன பிறகு இங்கே 0 தான். ஓகேங்களா. ஸோ அப்போ 1லேருந்து 0.42 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.58. ஓகேங்களா. ஸோ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார், அதாவது நாட் ஏ அப்படின்றதுக்கான ஆன்சர். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பி அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பின்றது பி பார் என்ன ஃபார்முலா, 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்குரிய அடுத்த ஃபார்முலா. ஸோ அப்படின்றப்ப இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன். 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எவ்வளோ இருக்குது, 0.48. வழக்கம் போல் நான் இந்த மாதிரியே சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன். மேலே சொன்ன அதே மெத்தடில்
ட்ரைவ் பண்ணேன்னா எனக்கு 0.52 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் அப்படின்றது 0.52 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும்தான் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ அப்படின்றது தான் அது ப்ராபபிலிட்டியில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி, ஏ அல்லது பி வேணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி தான் இருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ இதன்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு என்ன கொடுத்துருக்கான் மேலே 0.42, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 0.48 மைனஸ் 0.16. இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுலேருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக நம்ம சைட்லேயே கூட எழுதுங்க. இல்லை மைண்ட் கால்குலேஷன் நீங்கள் போட முடிஞ்சு தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 2வும் 8யும் ஆட் பண்ணால் 10 0 1 ஆகும். ஓகேங்களா. 0.9 ஏவும் பியும் ஆட் பண்ணால் ஸோ இதை ஆட் பண்ணி இதில் இருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 1 போச்சுன்னா 7, 0.74 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி அப்படின்றதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஏ ஆர் பி அப்படின்னாலும் ஏ யூனியன் பி அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இஃப் ஏ அண்டு பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவன். ஸோ மியூச்சுவலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது, அதாவது ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவுமே கிடையாது, எந்த சம்மந்தமுமே ஏக்கும் பிக்கும் கிடையாது அப்படின்றத மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா. அவையா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ வந்து கொடுத்துட்டான், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துட்டான், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அதுக்கப்புறம் எதுவுமே வராது, ஏன்னா ரெண்டுக்கும் காமன் எதுவுமே கிடையாது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கிடையாது அப்படின்றத வச்சு தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். தேர்ட் சம்மு கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட்டு ஏ, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 0.45, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 0.65 என்ன கேட்டிருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா. அடுத்தது இவன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கொடுத்துட்டான், அதாவது ஏயும் பியும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஏக்கும் பிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றப்ப மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி போடன்ற அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் அதை எழுதினாலும் அதுக்கு வந்து 0 அப்படின்றதான் போடணும். ஓகேங்களா. ஏன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் தான் எழுதுகிறேன். A and B are mutually exclusive. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் எதுவும் காமனாக கிடையாது. therefore A intersection B equal to 0 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி தான் கேட்டிருக்கான் என்னன்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு 0 போட்டுடலாம், இதுக்கு என்னன்னு கேட்டிருக்கான், இதை கொடுத்துட்டான். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் கொடுத்துட்டான். ஆனால் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் வேணும். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ரெண்டையும் ஆட் பண்ணால் 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மட்டும் எனக்கு வேணும்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பாருக்கு என்ன ஆன்சர், 0.45. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு 1ல் இருந்து 0.45 சப்ட்ராக்ட் பண்ணால் 55, 0.55 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்னது, 0.55. ஓகேங்களா. ஸோ ஏ கொடுத்துட்டான், ஏ யூனியன் பி கொடுத்துட்டான், அதாவது ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாமா. ஸோ எனக்கு இது 0ன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் இதை போடன்ற அவசியமே கிடையாது. இப்போ எனக்கு ஃபார்முலா இது மட்டும் நான் கண்டுபிடிச்சாலே போதும்.
ஸோ பி மட்டும்தான் எனக்கு தேவை. அப்போ இந்த ஏவை இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஏவாக மாறும். ஸோ அதை தான் நான் எழுத போகிறேன் ஃபார்முலாவில். Probability of B equal to probability of A union B minus probability of A. ஓகேங்களா, அந்த A வந்து அங்கேருந்து இந்த சைடு வந்துச்சு. ஸோ probability of A union Bக்கு 0.65, probability of Aக்கு 0.55. ஓகேங்களா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணலாம். 0.65லேருந்து 0.55 சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 5ல் 5 போச்சுன்னா 0, 6ல் 5 போச்சுன்னா 1. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.10 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுவோம், கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. ஸோ இந்த ஒன்று கண்டிஷன் மட்டும் இங்கே புதுசாக கற்றுக்கிட்டோம். ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இன்டர்செக்ட் எடுத்தால் 0 தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம்மில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி அக்கர் இஸ் 0.6. ஓகேங்களா, ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தைக்கு அதாவது ஏ அண்ட் பி அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தை இருந்தால் அது வந்து ஏ யூனியன் பி அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஏ யூனியன் பி வந்து 0.6ன்னு கொடுத்துட்டான். அடுத்தது இஃப் ஏ அண்ட் பி அக்கர் simultaneously with probability 0.2. ஸோ ஏ அண்ட் பி simultaneously அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அதான் கொடுத்துருக்கான். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 0.2. தென் ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கரெக்டாக ரீச் ஆகும். நீங்களும் வீடியோ பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினில் நம்மளுக்கு ஏ யூனியன் பி அதாவது அட்லீஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அட்லீஸ்ட்டுனாலே நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி தான் என்ன கொடுத்துருந்தான், 0.6ன்னு கொடுத்துட்டான். அதே இது சைமல்டேனியஸ்லி அப்படின்னு கொடுத்துருந்தான். சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 0.2 அப்படின்றத கொடுத்துட்டான். அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா, இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துட்டான். இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது தான். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா. ஸோ எனக்கு இது ரெண்டுமே கொடுத்துட்டா, இது ரெண்டும் தான் தெரியாது. ஸோ அதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. இந்த மைனஸில் இருக்குது அந்த சைடு போகும்போது ப்ளஸ் டேர்மாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் ஈக்குவல்டுக்கு ஒரே சைடு அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை அந்த சைடு கொண்டு போகும்போது ஏ யூனியன் பக்கத்தில் வரும்போது ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ ஏ யூனியன் பிக்கு 0.6, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 0.2, 0.8 என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியும் 0.8 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஆனால் அவன் என்ன கேட்டிருந்தான், இந்த சைடு வாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் எப்படி எழுதலாம், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதலாமா. ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அதாவது நமக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார். ஓகேங்களா, இங்கே பார் போட்டால் இங்கே பார் போட தேவையில்லை, இங்கே பார் போட்டால் இங்கே பார் போட தேவையில்லை, அதுதான் நம்ம ஃபார்முலா. ஸோ இப்போ ஏ பார் அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதான் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ போட்டேன். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஒன்னையும் ஆட் பண்ணால் என்ன வரும், நான் இங்கே தள்ளி எழுதுகிறேன். 1 + 1 ரெண்டுமே 1, 1 + 1 2. அடுத்தது ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் நான் வெளியில் எடுத்துகிட்டு எழுதுறேன்னா
ரெண்டுமே ப்ளஸ்ஸாக மாறுமா? இது பார் கிடையாது. ஏன்னா இங்கே பார் இருக்கிறதுனால இங்கே ஃபார்முலாவில் பார் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒன்றையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ரெண்டுக்குமான மைனஸை வெளியில் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ராக்கெட் போடும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு ரெண்டுமே ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு 2 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.8. ஸோ இதை எழுதுகிறேன் ஏக்கும் பிக்கும் பதிலாக. ஸோ இப்போ 2 மைனஸ் 1.08 2 மைனஸ் 0.8. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் 2.00 0.8 தான். அதுக்கப்புறம் ஜீரோவே இல்லை. ஸோ அதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே வந்து 1.2 சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ அப்போ 1.2ன்றதான் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்கிறது இந்த அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி சைமல்டேனியஸ்லி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அட்லீஸ்ட் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதை ரெண்டை வச்சு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஏ யூனியன் பி ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஏபிக்கும் இந்த சைடு வச்சுக்கிறேன், இந்த மைனஸும் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக வருது. ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸு. டேட்டாவை அப்ளை பண்ணுறேன். கொடுத்துருக்க அந்த டேட்டாவை அப்படியே இங்கே போட்டு பார்த்தேன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எனக்கு 0.8 கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார். இதுதான் அவர் கேட்டிருக்கான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பாரை நான் எப்படி எழுதுறேன்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் எப்படி எழுதுறேன்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதும்போது இங்கே வந்து ஒன்னையும் தனியாக இங்கே கொண்டு வந்துட்டேன்னா 2ன்னு வந்துடும். மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் வரும். ஸோ ரெண்டுக்குமே மைனஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? காமனாக மைனஸை வெளியே எடுத்துடுறேன். ஓகேங்களா? ரெண்டுக்குமான மைனஸு காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டுமே எப்படி வரும்? ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான மைனஸ் இங்கே வந்துருச்சு, இதுக்கான மைனஸ் இங்கே வந்துருச்சு. மைனஸில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, மைனஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னா மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ ரெண்டு மைனஸை வெளியே எடுத்தனால ரெண்டுமே ப்ளஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0.8. ஸோ இதுக்கு பதிலாக 0.8 போட்டேன் அப்படின்னா 2 மைனஸ் 0.8 1.2 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுறாங்க, கூடவே நானும் பயன்படுறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். The probability of happening of an event A is 0.5 and that of B is 0.3. If A and B are mutually exclusive events, ஸோ mutually exclusiveனா ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். Find the probability that neither A nor B. ஸோ நெய்தர் ஏ நார் பி அப்படின்னா, அதாவது ஆறுனால ஏக்கும் பிக்கும் ஆறு வந்தாலே அது ஏ யூனியன் பி. அதே இது நார்னு வந்தால் ஏ யூனியன் பியோட ஹோல் பார் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நெய்தர் ஏ நார் பி அப்படின்னா ஏவும் இல்லை பியும் இல்லை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ ஏ யூனியன் பியோட ஹோல் பார் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, 5th சம்மு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 0.5. அடுத்தது ரெண்டாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கொடுத்துருக்காங்க 0.3. அடுத்தது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கொடுத்துட்டா, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0 தான், கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏபி கொடுத்துட்டா நெய்தர் ஏ நார் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி பார் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் நெய்தர் ஏ நார் பி அப்படின்றதுக்கான அர்த்தம். ஏவும் இல்லை பியும் இல்லை அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பிக்கான ஃபார்முலா எழுத போகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னாலே இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 0.5, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 0.3, ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.8. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது 0.8. பட் கேட்டிருக்கிறது
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார். ஸோ அப்போ இது என்னது 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பிக்கான சொல்யூஷன் தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளவு 0.8. 1 மைனஸ் 0.8 0.2 அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. அதாவது நெய்தர் ஏ நார் பி அப்படின்றதுக்கான ஆன்சர் 0.2 அப்படின்றது தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸாக இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையும் கூட நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்பளம் மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். 2 dice are rolled once. 2 dice ரோல் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆன் ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டையில் ஈவன் நம்பர் இருக்கணும். ஆர் எ டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் ஈக்குவல் டு 8. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு டைஸில் வரக்கூடிய நம்பரை ஆட் பண்ணால் டோட்டல் 8 வரணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சம் 2 dice are rolled அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டைஸ் ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிள் என்னென்ன அப்படின்னா 1,1 1,2. ஃபஸ்ட் டை 1 இருந்தால் செகண்ட் டை 1 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். அடுத்தது செகண்ட் டையில் ஃபஸ்ட் டை 2 இருக்கும்போது செகண்ட் டையில் 1 2 3 இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். ஸோ இதே மாதிரி 6 டைக்குமே 1 by 1 எழுதுகிறேன். அடுத்தது 5th ஃபஸ்ட்டு டை 5 இருக்கும்போது செகண்ட் டையில் 1லேருந்து 6 வரைக்கும் எது வேணாலும் வரலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு டை 6 இருக்கும்போது செகண்ட் டைல அதே மாதிரி 1லேருந்து 6 வரைக்கும் எது வேணாலும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே என்னென்னலாம் வரலாம் அப்படின்றதுனால இது எஸ்ஸு. ஸோ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளவு 36. ஓகேங்களா? ஸோ இது சைடில் கீழே கூட எழுதுவோம். சைடில் கூட எழுத வேணாம். நம்பர் ஆஃப் எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36. ஓகேங்களா? இப்போ அவன் கேட்டிருக்க கொஸ்டினை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆன் ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டை அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன்றது கெட்டிங் ஏ ஈவன் நம்பர். லெட் த ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபுல்லாகவே எழுதலாம். ஓகேங்களா? getting a even number, getting an even number of the first die. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டையில் ஈவன் நம்பராக இருக்கிறதுக்கு தானே ஏன்றதை எடுக்கிறேன். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி அந்த ஏன்றது என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்னால் அந்த 2 rows ஃபுல்லாமே வரும். 4 rowஸில் இருக்கிறதெல்லாம் வரும். 6 rowஸில் இருக்கிறது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ 2,1. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈவன் நம்பர் அப்படின்னா 2ல் தானே இருக்குது. 2 4 6 தானே. செகண்டை பற்றி அவன் சொல்லலை, ஃபஸ்ட்டை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே நான் எழுதுகிறேன். ஈவனாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் அப்படியே எழுதுகிறேன். சிக்ஸ் கமா 4 6 கமா 5 6 6. ஓகேங்களா? ஸோ இது ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குது? ரோக்கு 6 மணிக்கு 3 ரோஸ்னால் 18 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 இருக்குது. எல்லாத்தையுமே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்.
ஸோ நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்றது 18, எஸ்ன்றது 36, 188, 2 18 ஆர் 36. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 1/2 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ராபபிலிட்டி எதுவுமே கொடுக்காம டைரெக்டாக கொஸ்டினை கொடுத்து ப்ராபபிலிட்டியை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து என்னது சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் வரும்ன்றதெல்லாம் எடுத்து எழுதி நம்பர் ஆஃப் எஸ் என்னன்றதையும் அடுத்து ஈவெண்ட் ஏன்ற ஈவெண்ட் என்னன்றதை நான் செலக்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவன் கேட்டிருக்கிறது என்னது, find the probability of getting an even number on the first die or a total of phase sum 8 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டேன். பி வந்து என்னது, டோட்டல் ஆஃப் phase sum 8 அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை இந்த சைடு நான் எழுதுகிறேன், இங்கே எடுத்து எழுதுகிறேன். let b be the event of getting total of phase sum 8. ஓகேங்களா? ஸோ அப்போ பியில் என்னெல்லாம் வரும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதில் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 8 வரும். அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் அதிகபட்சமே 16 தான், 7 வரைக்கும் தான் வருது. ஸோ இது வராது. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. அதேமாதிரி தேர்ட் ரோவில் 3 5 ஆட் பண்ணால் 8. ஃபோர்த் ரோவில் 4 4 ஆட் பண்ணால் 8. அடுத்தது 5 3 ஆட் பண்ணால் 8, 6 2 ஆட் பண்ணால் 8. இதை மட்டும்தான் ஆட் பண்ணால் மட்டும்தான் 8 வரும். மற்ற எதை ஆட் பண்ணாலும் எனக்கு 8 வராது. ஸோ அப்போ 1 2 3 4 5 இந்த 5 செட்டையுமே நான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ 2 6 3 5 4 4 5 3 6 2. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து என்னது, 5/36. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 5/36. அவன் என்ன கேட்டிருக்கான், ஈவன் நம்பர் அந்த ஃபர்ஸ்ட் டை ஆர் ஏ டோட்டல் ஆஃப் ஏ சம். ஆர் அப்படின்ற வார்த்தை இருந்தாலே அது என்னது, ஏ யூனியன் பி அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ யூனியன் பி அப்படின்னு எழுதணுன்னா நமக்கு ஃபார்முலா என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு ஒன்று வரும். ஸோ அப்போ நான் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது என்னன்னு எடுக்கணும். அதாவது ஏலையும் பிலையும் காமனாக இருக்கக்கூடியதெல்லாம் எது எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 6 3 5 4 4 5 3 6 2. ஸோ இதில் ஏலையும் இருக்கக்கூடியதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 6ன்றது ஏல கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 4ன்றது ஏல இருக்கும், 6 2ன்றது ஏல இருக்கும். ஏன்னா இதில் ஈவன் நம்பர் ஃபஸ்ட்டு டையில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியுமே நம்ம ஏல இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 6ன்றது இங்கே இருக்குது எனக்கு. அதே மாதிரி 4 4ன்றதும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 6 2ன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மித்த மூணுமே இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து மித்த ரெண்டுமே இது வந்து ஆட் நம்பரில் ஆரம்பிக்கிறதுனால இது ரெண்டும் இருக்காது. ஸோ அப்போ இது மூணுமே என்னது, ஏக்கும் பிக்கும் காமன் அப்படின்றதுனால ஏ இன்டர்செக்ஷன் பியில் அதை அப்படியே எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ 2 6 4 4 6 2. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்குது. ஓகேங்களா? அப்போ அடுத்த ஸ்டெப்பு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 3/36. கட் பண்ணால் 1 3 3 12 3s are 36. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1/12. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ரெண்டுக்கும் ஏ யூனியன் பி தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஆர் அப்படின்ற வார்த்தை போட்டதுனால. ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச டேட்டாவை இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சோம், 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 5/36.
அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது 1/12. பட் எது 3/36ன்னு கூட எழுதலாம், நம்ம தப்பு கிடையாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ணாமல் கடைசி ஆன்சரில் சிம்பிளிஃபை பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம செய்ய வேணாம், 3/36ஆகவே மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது கூட 18/36ஆகவே மெயின்டைன் பண்ணால் நமக்கு வசதி. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு நான் 18/36 போட்டு பார்க்குறேன். எனக்கு பாருங்கள் 18/36னா டினாமினேட்டர் எல்லாமே சேமாக வருமா? ஸோ எனக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 18/36 வந்துச்சுன்னா அதை அப்படியே வைங்க, சிம்பிளிஃபை பண்ண வேணாம். அதே மாதிரி இங்கே 5/36 அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 3/36 இருக்கப்போ சிம்பிளிஃபை பண்ண வேணாம். ஓகேங்களா. 3/36னே வச்சிங்கன்னா டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஆன்சர் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர் சேம்ன்றப்ப மொத்தமாக 36 மேலே பாருங்கள் 18 + 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 23 - 3. ஓகேங்களா. 23 - 3 20/36. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேங்களா. 4 டேபிள் எடுத்தேன் அப்படின்னா 5 4s are 20, 9 4s are 36. ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5/9 அப்படின்றத எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய 6th சம்முக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A box contains cards. ஓகேங்களா. ஸோ contain cards numbered 3 5 7 9. ஸோ odd நம்பராக வருது, அப்படியே 35 37 வரைக்கும் போயிடுச்சு. A card is drawn at random from the box. அந்த பாக்ஸில் வந்து ஒரு கார்டை ரேண்டமாக செலக்ட் பண்ணுறோம். Find the probability that the drawn card have either multiples of 7 or a prime number. ஓகேங்களா. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ஆக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ஈவெண்ட் வந்து என்னவா எடுத்துக்கலாம், ஈவெண்ட் ஏவை மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 எடுக்கலாம், ஈவெண்ட் பியை ப்ரைம் நம்பர்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் எடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர் அப்படின்றப்ப ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சொல்லுங்கள், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம்மு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் வந்து என்ன நம்பரில் இருக்குது அப்படின்னா 3, 5, 7, 9, அப்படியே போகும்போது 35, 37 அப்படின்ற நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் அப்படின்றத கொடுக்கல. நம்ம எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3, 5, 7, 9, 11, 13, 15 அப்படின்ட்டு ஓட் நம்பராக எழுதி கவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன, L = L, n = L-A/D+1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா படித்து வச்சுருக்கிறோம். ஸோ L ஃபார் லாஸ்ட் டேர்மு, A ஃபார் ஃபஸ்ட்டு டேர்மு, D ஃபார் டிஃப்ரென்ஸ். ரெண்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2ன்றது டிஃப்ரென்ஸு +1. ஸோ 34 - 30 34 - 3 37 - 3 34/2 +1 கட் பண்ணேன் அப்படின்னா 17 + 1 18. ஸோ அப்போ எனக்கு இருக்கக்கூடிய கார்டு நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதைத்தான் நம்பர் ஆஃப் எஸ் வந்து 18 கார்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. ஓகேங்களா. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்றது ஸோ அப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன கார்டெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்றது 7 வரும், 14 வரும், 21 வரும், 35 வரும். ஓகேங்களா. மொத்தமே இந்த 4 கார்டு தான் வரும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 நான் வந்து 3லேருந்து 37 வரைக்கும் இருக்கிறத எழுதியிருக்கேன். பட் இது எல்லாமே ஓடு நம்பர். பட் இங்கே வந்து என்னது ஒரு ஈவன் நம்பர் உள்ளே இருக்கா. ஸோ அப்போ ஈவன் நம்பர் வருமா, கண்டிப்பாக வராது. ஓகேங்களா. அப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 கார்டு மட்டும்தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7.
இங்கே இருக்கிறதுல இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல் இந்த 3 கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதை என்ன எழுதலாம், நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது 3. ஸோ அப்போ எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்னது, நம்பர் ஆஃப் ஏ ஃபார்முலா எழுதிட்டு எழுதுவோம், நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எடுத்துக்கிட்டேன்னா நம்பர் ஆஃப் ஏ 3, நம்பர் ஆஃப் எஸ் 18. சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அப்படியே வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேங்களா. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பின்ற ஒரு ஈவெண்ட் எடுக்க போகிறேன். அதில் என்ன பண்ணுறோம், பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், கொஸ்டினில் என்ன இருக்குது, ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கெட்டிங் எ ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா இந்த 3ல இருந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த சீரீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் என்னெல்லாம் வரும் அப்படின்றது தான். ஸோ அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பி வந்து 3ன்றது ப்ரைம் நம்பர், 5ன்றது ப்ரைம் நம்பர், 7, அடுத்து 11, 13, 17, 23, 29, 31 வரும். அதுக்கப்புறம் 33, 35 வராது, 37. ஸோ இதில் நடுவில் ஒரு நம்பர் 19 விட்டுட்டேன். ஓகேங்களா. ஸோ 19 பாருங்கள், 3, 5, 7, 11, 13, 9, 17, 19, 23 வரும். அதுக்கப்புறம் 29 வரும். அதுக்கப்புறம் 31 வரும். 32, 33 வராது, 34 வராது, 35 வராது, 36 வராது, 37 வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பரையும் ப்ரைம் நம்பர் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி எழுதிட்டேன். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து எவ்வளவு, 11. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பி வந்து 11 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வழக்கம் போல் நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பின்றது 11, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 11/8. ஓகேங்களா. ஸோ இந்த ஈவெண்ட் ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டா அப்படின்னு பார்க்கணும், கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஏல இருக்கிறது பியிலையும் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண முடியுது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் கிடையாது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது என்ன, ஏல இருக்கிறதெல்லாம் எது பியில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏல வந்து 3 தான், 7, 21, 35. இதில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், 7 இருக்குது, 21, 35 வரல. ஓகேங்களா. அப்போ 7, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 7 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1. ஓகேங்களா, ஒரே ஒரு நம்பர். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் எழுதலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது 1/18. ஓகேங்களா. சாரி, ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய மொத்த நம்பர் 18 சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது 1/18. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 3/18, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 11/18, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1/18. ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்கிறது என்னது, எய்தர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆர் எ ப்ரைம் நம்பர். ஸோ ஆர் அப்படின்னு வந்ததுனாலே அது என்னது, ஏ யூனியன் பி தான். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலா எங்கே வந்தாலும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு பாக்ஸை போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாக்ஸை நீட்டாக போடுங்க, நம்ம மாதிரி அவசரத்துக்கு போடாதீங்க. ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது 3/18 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது 11/18, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது 1/18. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணாதனால எல்லாமே டினாமினேட்டரில் 18ஆகவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ காமனாக 18 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ரெண்டும் ப்ளஸ் 3 + 11 14 -1. 14 - 1ன்றது 13/18. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது 13/18 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 8.4ல் 7th சம். ஓகேங்களா. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ ஒரு இடவோட சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு சொன்ன மாதிரி என்னால் ஈஸியாக உங்களால் கவுண்ட் பண்ணி கூட எழுதலாம். நம்பர் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு ஈஸியாக கவுண்ட் பண்ணி எழுதலாம். இதே இது நம்பர் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா டேரெக்டாக L - A/D + 1ன்ற ஃபார்முலா போட்டு
எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி கண்டுபிடிச்சா அந்த நம்பர் தான் என்னது, சாம்பிள் ஸ்பேஸு, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸு. ஸோ ஏன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ன்றப்ப நான் இதுக்குள்ளே இருக்கிறதுல மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஃபுல்லாக எழுதிட்டேன். 3லேருந்து 37 வரைக்கும் இருக்குதா. பட் இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 14 வராது. ஏன்னா இது ஈவன் நம்பர், இங்கே இருக்கிறதுலாம் ஓட் நம்பர். ஓகேங்களா? அப்போ கட் பண்ணும்போது ஏ வந்து மொத்தம் 3 தான், நம்பர் ஆஃப் ஏன்றது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்றதுக்கான ஃபார்முலா போட்டேன்னா எனக்கு இது ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது பீன்ற ஈவெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைம் நம்பராக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த 3ல் இருந்து 37 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பரை ஃபுல்லாக நான் வரிசையாக எழுதுனேன் அப்படின்னா மொத்தம் எனக்கு 11 நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றப்ப 11/18. ஸோ இந்த ஈவெண்ட் ஏவுக்கும் ஈவெண்ட் பியும் ஒன்றுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுலேயும் இதுலேயும் காமனாக நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் காமனாக 7 இருக்குது, 1 நம்பர். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றப்போ 1/18. ஸோ நம்மளுக்கு தேவை ஏ யூனியன் பி ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஏன்னா அதை கேட்டிருக்க கொஸ்டின் எய்தர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆர் ஏ ப்ரைம் நம்பர். ஆறுன்ற வார்த்தை வந்தாலும் இது யூனியன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா போட்டு இருக்கக்கூடிய டேட்டாவில் அப்ளை பண்ணால் எனக்கு ஃபைனல் ஆன்சர் 13/18 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் அப்படின்னாலே என்னது, 2 பூ டெய்ல்னா டீ தான். ஓகேங்களா? ஸோ 2 டீ தான் அதிகபட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதிகபட்சம் 2 டீ இருக்கலாம், இல்லை ஒரு டீ கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டீயே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றது அந்த அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். அதாவது 2 டைல்ஸ்க்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ 3 டைல்ஸ் வரக்கூடாது அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அப்போ இதை தவிர்த்து மீதி இருக்க எல்லாத்தையும் நான் இங்கே எழுதலாம் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அட்மோஸ்ட்னாலே அதிகபட்சம்னு மைண்டில் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியும். ஸோ அதிகபட்சம் 2 தலை அப்படின்றப்ப 2 தலை, ஒரு தலை, இல்லை தலையே இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, சாரி ஏன்ற ஈவெண்ட்டு. ஸோ அப்போ இது நம்பர் ஆஃப் ஏ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ்ஸு. ஸோ 7/8. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கான ஆன்சர். அடுத்தது பி எடுக்கிறேன். என்ன எடுத்திருக்கேன், லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். ரெண்டாவது ஈவெண்ட் அவன் என்ன சொல்லியிருந்தான், அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம் அப்படின்னு அர்த்தம். ஸோ குறைந்தபட்சம் 2 தலை இருக்கலாம், அப்போ 3 தலையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ குறைந்தபட்சம் 2 தலைனா அதுக்கு கீழே தலை குறையக்கூடாது, தலை வந்து கம்மியாகக்கூடாது, 2 தலைக்கு விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் பின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 தலை இருக்கலாம் குறைந்தபட்சம், 3 தலையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 தலை இருக்கிறத எடுக்கிறேன், 2 தலை இருக்கிறத எடுக்கிறேன். ஒரு தலை இருக்கிறது வருமா, வராது. இனி இருக்கிறது எதுவுமே வராது. ஒரு தலை இருக்கிறதும் வராது, தலை இல்லாமல் இருக்கிறதும் வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அட்லீஸ்ட் 2 ஹெட். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 ஹெட் இருக்கும், அப்படி இல்லைன்னா 3 ஹெட். அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் 2 தலை அப்படின்றப்ப 3 தலையும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், நம்பர் ஆஃப் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் பின்றது 4, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ண வேணாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஏன்ற ஈவெண்ட்டு இங்கே இருக்குது, பின்ற ஈவெண்ட்டு இங்கே இருக்குது. ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறது இங்கேயும் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறது வந்து நான் இங்கே பார்க்குறேன். ஸோ பாருங்கள், ஹச் இருக்குது, ஹச்டி இருக்குது, ஹச் இருக்குது, டிஹெச் இருக்கா, இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்க 4மே இங்கே இருக்குது. ஸோ அப்போ எது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவே கிடையாது. ஒன்று இருந்தாலே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏ இன்டர்செக்ஷன் பி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா பியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏலையும் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே எழுதுகிறேன், ஹச்டிஹெச், டிஹெச்ஹெச். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா
நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஃபார்முலா. ஸோ 4/8 ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது என்னது, ஆர் அப்படின்ற வார்த்தையை போட்டு கேட்டதுனால நான் என்ன எழுத போகிறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு நான் 7/8 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 4/8 கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் சிக்கு சின்றேன் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு -4/8 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நான் சிம்பிளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், 4/8 -4/8 இங்கேயே டேரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணாலே -0 வந்துடும். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடியது எனக்கு 7/8 ஓகேங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப், ஸோ இதுக்கான கொஸ்டின் ஆன்சரை எடுத்து எழுதியிருக்கேன். இங்கேயும் 4/8 -4/8 அப்படின்றப்ப இதை நம்ம எப்படியே கேன்சல் பண்ணலாம். ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. ரெண்டுமே ஒரே நம்பர், நடுவில் மைனஸ் அப்படின்றப்ப இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடியது 7/8. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றதுக்கான ஆன்சர் 7/8 ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 8th சம்மு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ப்ராபபிலிட்டி ஆஃப் that a person will get an electrification contract is 3/5 ஓகேங்களா. and the probability that he will not get plumbing contract is 5/8 ஓகேங்களா. எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்டை கெட் பண்ணுறதுக்கு 3/5னு, ப்ளம்பிங் கான்ட்ராக்டை கெட் பண்ணாததுக்கு 5/8னு ப்ராபபிலிட்டி டைரெக்டாகவே கொடுத்துட்டான். த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் இஸ். ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னாலே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஏ யூனியன் பி அப்படின்றதான் அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தை அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதேமாதிரி சைமல்டேனியஸ்லி அப்படின்னா அது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த 3rd சம்மில், இந்த 4th சம்மில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. பாருங்கன்னா அட்லீஸ்ட் அப்படின்னாலே ஏ யூனியன் பின்னும், சைமல்டேனியஸ் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் அட்லீஸ்ட் அப்படின்றப்ப 2 ஈவெண்ட்டுக்குமே ஆட் பண்ணால் ஏ யூனியன் பி வருது, அதான். தென் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹீ வில் கெட் போத். ரெண்டையுமே வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதான் கேட்டிருக்கான். அதாவது ஏ கொடுத்துட்டான், இது பி கிடையாது, பி பார் நாட்டு கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இது ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு கொஸ்டின். இதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th சம்மு ஃபஸ்ட்டு அவன் கொடுத்துருக்கான் எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்டை கெட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஓகேங்களா. அப்போ எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்ட் அப்படின்னாலே நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ அப்படின்னு எடுக்கிறேன். 3/5ன்னு கொடுத்துட்டான். அடுத்தது ப்ளம்பிங்கை கெட் பண்ணாததுக்கான, ப்ளம்பிங் கான்ட்ராக்டை கெட் பண்ணதுக்கான கான்ட்ராக்ட். ஸோ அப்போ ப்ளம்பிங் அப்படின்னாலே பி அப்படின்னு வச்சுக்கிறேன், பிபின்னு கூட வச்சுக்கோம், ப்ளம்பிங் ஓகேங்களா. ஸோ நான் இந்த பி எடுத்துக்கிறேன். ஸோ பி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அவன் கொடுத்துருக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிடையாது, அது ப்ராபபிலிட்டி ஆஃப் பியோட பார் கொடுத்துருக்கான், நாட் கெட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது 5/8 ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் எழுதலாமா. அப்போ 1 - 5/8ன்றப்ப 8/8 - 5/8. ஸோ 8 - 5/8 எவ்வளோ வரும், 3/8 அப்படின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு அவன் கொடுத்தது ப்ளம்பிங் கெட் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அதில் இருந்து இந்த ஃபார்முலா படி ப்ளம்பிங்கை கெட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் இயும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அவன் கேட்டிருக்கிறது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் ஓகேங்களா.
ஸோ அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் அப்படின்றப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் இ அப்படி இல்லை அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் பி யூஸ் பண்ணாலும் ஸ்மால் பி. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் பி அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 5/7 கொடுத்துட்டான். அடுத்தது 2 கான்ட்ராக்டையும் கெட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது இ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு வேணும்னா இந்த ஃபார்முலா படி நம்ம வழக்கம் போல் என்னது ஏ யூனியன் பி ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற ஃபார்முலா. ஸோ ஏக்கு பதில் இந்த இடத்துல கேபிட்டல் இ யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம போட்டேனாலே எனக்குரிய ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். போடுறோமா? ஸோ இங்கே பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வந்து 3/5, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 3/8, இ இன்டர்செக்ஷன் பி தெரியாது, ஆனால் யூனியன் பி தெரியும். ஸோ அப்போ இதை நான் அந்த சைடும் அதை இந்த சைடும் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைடு ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் பி மைனஸில் இருக்கிற இந்த சைடு வரும்போது ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மைனஸில் இருக்க அந்த டேர்ம் அப்படி ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் பின்னு வரும். இ யூனியன் பின்றது 5/7. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஈஸியாக முடிச்சிடுறேன். ஏன்னா நம்பர் பெரிய நம்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா 5 8s are 40, 40 × 7 அப்படின்றப்ப 280 எல்சிஎம் வரும். ஓகேங்களா? ஸோ பெரிய நம்பர்ன்றப்ப எல்லாத்தையுமே நம்ம பெரிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ப்ளஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். இந்த 8ஐ இங்கேயும் இந்த 5ஐ இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுறேன். 3 8s are 24, 3 5s are 15 டிவைடட் பை 5 8s are 40 மைனஸ் 5/7. ஸோ 24 + 15 எவ்வளோ வரும்? 39 டிவைடட் பை 40 மைனஸ் 5/7. ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணது 3 8s are 24, 5 3s are 15, 5 × 80 40. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 39/40 மைனஸ் 5/7 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 40க்கும் 7க்கும் நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ வரும்? 280. வேறு வழியே இல்லை, 280 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப வழக்கம் போல் இதே நான் இங்கே கிராஸாகவும் இதை இங்கிட்டு கிராஸாகவும் மல்டிப்ளை பண்ணுறேன். 39 × 7. ஸோ 39 × 7னா 40 × 7 போட்டிங்க 280. 280லேருந்து ஒரு 7 கழிச்சிங்கன்னா 273. அடுத்தது 40 × 5, 5 4s are 20, அப்புறம் ஒரு 0. ஸோ 273 - 200 அப்படின்றப்ப 73 டிவைடட் பை 280 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 2 ஒர்க்கையுமே அவன் 2 கான்ட்ராக்டையும் அவன் கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ. ஓகேங்களா? எலக்ட்ரிஷியன் அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளம்பிங் போத் அப்படின்றப்ப ரெண்டையும் கெட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இவ்வளோ தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த வருஷம் நம்மளாம் மீட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை உங்கள் பார்வைக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே யூனியன் அப்படின்றது மனசில் வச்சுக்கோங்க. நாட் ஈவெண்ட், நாட் கெட் அப்படின்னாலே அது பார் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ பார் அப்படின்றப்ப 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியதுக்கான ப்ராபபிலிட்டி எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே தான் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் இந்த சைடு இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இந்த சைடு கொண்டு வரலாம். ஸோ ரெண்டையுமே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஃபார்முலா யூனியன் பி தான். ஸோ ஓகேங்களா? யூனியன் பி. பட் கேட்டிருக்கிறது இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஃபார்முலாவை எழுதிட்டு இதை இந்த சைடும் இதை இந்த சைடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டேட்டாவை அப்ளை பண்ணியிருக்கேன். யூனியன் பி வந்து இங்கேருந்து இன்டர்செக்ஷன் பியாக வந்துருச்சு. யூனியன் பிக்கான நம்பர் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக 5 8s are 40, 40 × 7 280 டேரெக்டாக ஒரே இதில் 280ன்னு போட்டுட்டு இந்த 5ஐ 280 மாற்றணும் அப்படின்னா 56ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் வரும். ஓகேங்களா? 8ஐ 280 மாற்றணும் அப்படின்னா 35ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். 7ஐ 280 மாற்றணும்னா 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ
இந்த மாதிரி மேலே மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை எழுதி டேரெக்டாகவும் செய்யலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஆன்சர் இது தான் வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணுவோம். நன்றி. இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன் எ டவுன் ஆஃப் 8,000 பீப்புள் 1,300 are over 50 years and 3,000 are females. It is known that 30% of the females are over 50 years. ஓகேங்களா? அதாவது 8,000 பீப்புளில் 1,300 வந்து 50 வயசுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் 3000 வந்து ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபீமேல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 30%, அதாவது 3,000ல் 30%னா 900 பீப்புள் வந்து ஃபீமேலு. அந்த ஃபீமேலில் 900 பீப்புள் வந்து 50 இயர்ஸை விட அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ சூசன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த டவுன் இஸ் எய்தர் எ ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அதாவது ஃபீமேலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 50 வயசுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ யூனியன் பி அப்படின்ற ஃபார்முலா தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. 6 யூனியன் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சம்மு. ஸோ நம்பர் ஆஃப் எஸ் அவன் கொடுத்துருக்கான். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்றது 8,000 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, நான் வந்து அதாவது 50 இயர்ஸை தாண்டி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஃபீமேல் அப்படின்றதும் சொல்லியிருக்கான். ஸோ அப்போ 2 ஈவெண்ட் எடுக்கலாம். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏ அப்படின்றது என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபீமேல். ஓகேங்களா? ஃபீமேல் அப்படின்றத எடுக்கிறேன். ஸோ அப்போ ஃபீமேல் அப்படின்றதுல அவங்க மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3,000 ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்னது? நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 3,000 டிவைடட் பை 8,000. ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம கட் பண்ண முடியுமேன்னு சொல்லிட்டு கட் பண்ண வேண்டாம். பொறுமையாக லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப்பில் நம்ம சிம்பிளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றதுக்கான ஆன்சர் 3,000 டிவைடட் பை 8,000. அடுத்தது பின்ற ஒரு ஈவெண்ட் எடுக்கிறேன். ஸோ அது என்னது? ஓவர் 50 இயர்ஸ். ஓகேங்களா? 50 வயசுக்கு மேலே. ஸோ 50 வயசுக்கு மேலே அப்படின்றதுல அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ 1,300 பேர் 50 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து 1,300. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஃபார்முலா எழுதிட்டு, நம்பர் ஆஃப் பின்றது 1,300, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8,000. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து இந்த 50 இயர்ஸ் 1,300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபீமேலில் 3,000 ஃபீமேலில் 30% ஃபீமேல் வந்து ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். அதாவது ஃபீமேலும் ஓவர் 50 இயர்ஸும் ரெண்டுமே சேர்த்து 30 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டான். பட் 30% ஆஃப் ஃபீமேல் அப்படின்றது எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 30% ஆஃப் ஃபீமேல், சரி, FEMEAR. தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல், அதாவது 30%னா 30/100. ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க மொத்தம்? நம்பர் ஆஃப் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3,000 எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 3,000 இந்த 2 கட் பண்ணிங்கன்னா 30 × 30 900. ஓகேங்களா? ஸோ 30% ஆஃப் பீப்புள் அப்படின்றது ஃபீமேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 900. ஸோ இது வந்து என்னது? 50 இயர்ஸ் அபோவ், ஓவர் 50 இயர்ஸ். ஓகேங்களா? அவன் சொன்ன வார்த்தை ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னாலும் ஃபீமேல் ரெண்டுமே சேர்த்து 900. ஓகேங்களா? ஸோ
ஸோ ஏன்றது என்னது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் ஃபீமேலு, பின்றது ஓவர் 50 இயர்ஸு. அப்போ இது வந்து ஃபீமேலு ஓவர் 50 இயர்ஸு. அப்போ இது என்ன எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தானே, கரெக்டாக? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு எவ்வளவு? 900. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றப்போ ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏஸ். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதானே? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? அதாவது ஃபீமேலாகவும் இருக்குது, ஓவர் 50 இயர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 900. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ எவ்வளோ வரும்? 900 டிவைட் பை 8000. ஸோ இப்போ எனக்கு வந்து அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில்? எய்தர் எ ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்றாங்க. ஆர் அப்படின்னாலே யூனியன் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது 3000 பை 8000. ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது 1300 பை 8000 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது 900 பை 8000. ஸோ டினாமினேட்டர் எல்லாமே 8000 அப்படின்றதுனால மொத்தமாக 8000 போட்டுட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ்ன்றதுனால இதையும் ஆட் பண்ணால் 4300 மைனஸ் 900. ஸோ இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 3400 டிவைடட் பை 8000 டபுள் கட் பண்ணிவிட்டு ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 34 டிவைடட் பை 80 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் 2 டேபிளை கட் பண்ணேன் அப்படின்னா 17 டிவைடட் பை 14. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, அதாவது இது 17 2 சார் 34, 42 சார் 80. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 17 டிவைடட் பை 40 அப்படின்றது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பார்ப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அப்படின்ற நம்பரையும் கண்டிப்பாக ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுவாங்க, கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ போனோட பார்த்துக்கோங்க. கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசம். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேலில் 30% தான் ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து 1300 ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் 3000 தான் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபீமேலில் 30% அப்படின்றப்ப ஃபீமேலை தான் நம்ம இங்கே போடணும். ஓகேங்களா? ஸோ 30% ஆஃப் ஃபீமேல் அப்படின்றப்ப 3000ல் 30%. ஓகேங்களா? மறந்தோ இல்லாட்டி டவுட் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சு, ஏன் 1300ல் 30% வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அவங்க கொடுத்துருக்கிறது ஃபீமேலில் 30% தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்றது 1300. ஸோ ரெண்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை ரீட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். எ காயின் இஸ் டாஸ்டு த்ரைஸ். ஒரு காயினை 3 தடவை டாஸ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 1 tail ஆர் 2 consecutive ஹெட். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க, 3 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ், அடுத்த ஈவெண்ட் அட்லீஸ்ட் 1 tail, அடுத்த ஈவெண்ட் 2 consecutive ஹெட்ஸ். ஸோ 2 ஆர் இருக்குது. அப்போ இதை ஏவாகவும் இதை பியாகவும் இதை சியாகவும் எடுத்துக்கிட்டா அவங்க கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, 11th சம்மு 3 காயின்ஸ் ஆர் டாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாம்பிள் ஸ்பேஸு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 8 இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எஸ் வந்து 8. ஓகேங்களா?
ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கிறது 3 ஈவெண்ட்டுக்கு நான் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்றத ஒரு நிமிஷம் லைட்டாக எழுதி பார்த்துக்கோங்க சைடில். அப்போ தான் உங்களுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரியும். ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றது தான். ஸோ அதுக்கு ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி, ஓகேங்களா, மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அவன் கேட்டிருக்கிறது இதுதான், ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு வந்து ஏன்றதை எடுக்கிறேன். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் என்ன கேட்டிருக்கான், எக்ஸாக்ட்லி டு கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ வந்து 2 ஹெட் இருக்கிற மாதிரி என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 எக்ஸாக்ட்லி 2 ஹெட்னா இது மட்டும்தான். ஸோ அப்போ எழுதுகிறேன். சாரி, இந்த ப்ராக்கெட். ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து 3, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். நான் வந்து ஒரு தடவை எழுதுகிறேன், அடுத்த தடவை இந்த ஃபார்முலாலாம் நீங்களே எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்ன வரும், நம்பர் ஆஃப் ஏன்றது 3, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. அடுத்தது பின்ற ஈவெண்ட், பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எதை கெட் பண்ணணும், அட்லீஸ்ட் 1 டைல், ஓகேங்களா. அட்லீஸ்ட் 1 டைல்னா குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணும். 2 பூ இருக்கலாம், 3 பூவும் இருக்கலாம். ஸோ அப்போ பூவே இல்லாமல் தான் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அப்போ இது எல்லாமே வரும். ஸோ அப்போ பின்றதில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பூ இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். அட்லீஸ்ட் 1ன்றப்ப 2 பூ இருந்தாலும் ஓகே தான். அதே இது அட்லீஸ்ட் 1ன்றப்ப 3 பூ கூட இருக்கலாம். ஸோ மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு 7 வரும். நம்பர் ஆஃப் பி வந்து 7. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 7/8, நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ், ஓகேங்களா. அடுத்தது சின்ற ஒரு ஈவெண்ட், கெட்டிங் என்ன கொடுத்துருக்கான், 2 கன்சிக்யூட்டிவ் ஹெட். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து 2 ஹெட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே 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 அவ்வளோதான். 1 2 3 மொத்தம் 3 தான் இருக்குது. அடுத்தடுத்து 2 ஹெட்டு. ஸோ அதான் எழுதுகிறேன். HHT THH. நம்பர் ஆஃப் சி வந்து 3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ், ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் சி கண்டுபிடிச்சாச்சு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் பாருங்கள். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவும் இருக்கா, ஸோ இது ஏ இது பி, ரெண்டுக்கும் காமனாக எதுவும் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் காமன். ஸோ HHT இருக்குது, HTH இருக்குது, THH இருக்குது. ஸோ அப்போ ஏல இருக்கிறது தான் ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்குது. அதை அப்படியே எழுதுகிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 3, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றப்ப அதுவும் 3/8, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பிக்கும் சிக்கும். இப்போ பாருங்கள், பியில் 7 இருக்குது, சியில் 3 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் எது காமனாக இருக்குன்னு HHT இருக்குது, THH இருக்குது, ஓகேங்களா. இங்கே 3மே H இருக்குது. ஸோ ஆனால் இங்கே 3 Hமே இல்லை. ஸோ அப்போ இது ரெண்டுமே பிக்கும் சிக்கும் காமன், இது 2 தான். ஸோ அதை தான் எழுத போகிறேன். HHT THH. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சின்றது நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப்
எஸ். ஓகேங்களா? ஸோ இது கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சு. சி இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிக்கணும். ஏக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குது? ஸோ சியில் 3H 2HT ஒரு THH இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் தான். ஸோ 2 மட்டும்தான். ஓகேங்களா? HHT இருக்குது, THH இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும், அதாவது இது ரெண்டும் தான் ஏக்கும் சிக்கும் காமன். ஸோ அப்போ அதை எழுதலாமா? HHT THH, அதாவது பிக்கும் சிக்கும் என்ன காமனாக இருந்துச்சோ அதே தான் ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்றப்ப 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏன்றப்ப 2/8. ஓகேங்களா? ஸோ இதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் சிக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறேன். ஸோ இதில் நமக்கு ஏக்கும் சிக்கும் எது காமனாக இருக்கோ அதை வந்து பியில் செக் பண்ணால் அது வசதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறது எனக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா HHT இருக்குது, பிலேயும் HHT இருக்குது, சிலேயும் HHT இருக்குது. ஸோ மூணையும் கூட எடுங்க. உங்களுக்கு குழப்பிச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒன்றா எடுத்து மூணுலேயுமே இருக்கான்னு பாருங்கள். ஏல இருக்குது, பியில் இருக்குது, சியில் இருக்குது. இப்போ ஏல இருக்கக்கூடிய HTH, பிலையும் இருக்குது HTH, சியில் இல்லை, விட்டுறலாம். ஏல THH இருக்குது, சியில் THH இருக்கா? இந்த இருக்குது THH. இங்கேயும் சிலையும் இருக்குது, பிலையும் இருக்குது, ஏலையும் இருக்குது. ஸோ அப்போ THH. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே மாதிரி தான் வருது. ஒன்றும் தப்பு கிடையாது. நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்றப்ப 3. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்றது ப்ராபபிலிட்டிக்கு நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? 3/8. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 1 2 3 4 5 6 7 இது 7 இந்த ஃபார்முலாவில் போடுவோமா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கிறத அப்படியே இங்கே நான் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து இங்கே வந்து 1 to 2 தான் இருக்குது, நான் 3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை 2ன்னு மாற்றிக்கோங்க. அப்படின்றப்ப இங்கே 2/8ன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இப்போ இது முடிஞ்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக கவுண்ட் பண்ண எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நான் ஃப்ரெஷ்ஷாக எழுதலை, டைரெக்டாகவே ஃபார்முலாவில் டேட்டாவை போட போகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ வந்துச்சு? 3/8. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எவ்வளவு? 7/8. ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து 3/8. அடுத்தது மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ 3/8 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 2/8 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ 2/8. அடுத்தது ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 2/8. ஸோ இதை ஃபுல்லாக நான் சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி 2 காமனாக இருந்தால் நான் கட் பண்ணிக்கிறேன். -2/8 ப்ளஸ் 2/8 இங்கேயே 0 வந்துடும். ப்ளஸ் 3/8 மைனஸ் 3/8 இது 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி இருக்கிறத மட்டும் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். டினாமினேட்டர் 8ன்றப்ப 8, நியூமரேட்டர் ப்ளஸ்ன்றப்ப 3 + 7 10. ஸோ அதே மாதிரி மீதி இருக்கக்கூடியது இது மட்டும்தான். ஸோ -2/8. ஸோ டினாமினேட்டர் 8 தான். 10 - 2 8, 8/8 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதை பாராட்டி உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு கடகடன் செய்யணும். ஒரே சைடில் எல்லாமே இருக்கிற பட்சத்துக்கு வேகமாக செய்யலாம். திருப்பி திருப்பி பக்கத்தில் திருப்பணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சம் எழுதும்போது ஃப்ரெஷ்ஷாக பேஜில் ஆரம்பிங்க. அப்போ தான் சைடில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ்.
இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் சாரி 12th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் ஏ பி சி ஆர் 3 ஈவன் சச் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ட்வைஸ் அஸ் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ ஏவோட ப்ராபபிலிட்டியோட 2 மடங்கு தான் பியோட ப்ராபபிலிட்டி. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இஸ் த்ரைஸ் அஸ் தட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ ஏவோட 3 மடங்கு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1/6ன்னு கொடுத்துருக்கான். பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1/4, ஏ இன்டர்செக்ஷன் சி 1/8, ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து 9/10, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1/15 கொடுத்துட்டான். தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அப்படின்றதான் கேட்டிருக்கேன். இது ரொம்ப ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை எழுதி கொடுத்துருக்க டேட்டாவை அப்ளை பண்ணாலே போதும் தான், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேயே நான் ரீட் பண்ணி எழுதிடுறேன். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ட்வைஸ். அப்போ 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்வைஸ் அப்படின்றப்ப 2 இந்த பக்கம் போகிறேன். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ட்வைஸ் as that of probability of A. அப்போ probability of Aவோட 2 மடங்கு probability of B அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்தது probability of C is thrice. அப்போ 3 மடங்கு as that of probability of A. ஸோ அப்போ probability of A. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இது, இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இது. இதை வச்சு தான் நான் உள்ளே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பார்க்க போகிறது 12th சம். ஸோ அதை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு ட்வைஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு த்ரைஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்குரிய ஃபார்முலா எல்லாமே ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபார்முலா தான். ஸோ அதை அப்படியே எழுதுகிறேன். பி யூனியன் சி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, probability of C minus probability of A intersection B minus probability of B intersection C minus A intersection C plus probability of A intersection B intersection C. ஸ்டூடெண்ட் ஃபார்முலாவை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. இன்னொன்று ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸு, டபுளாக இருக்கிறதெல்லாம் மைனஸு, ட்ரிபிளாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா அப்படியே எழுதிடுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் பியை நான் என்ன பண்ண போகிறேன்? 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதுகிறேன். அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் சியை 3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதுகிறேன். மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நான் கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட்டு எழுதணும், நம்ம அதை எழுதாமல் விட்டுட்டேன். ஸோ சைடில் நான் எழுதிடுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1/6 கொடுத்துருக்கான். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 1/4 கொடுத்துருக்கான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி 1/8 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி 9/10. ஓகேங்களா? இன்னொன்று கொடுத்துருக்கான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 1/50. ஓகேங்களா? ஸோ இந்த 5 டேட்டாவையும் இந்த ஃபார்முலாவில் அப்படியே நான் போட போகிறேன், மேலே இருக்க ஃபார்முலாவில். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன கொடுத்துருக்கான்? 1/6 மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சிக்கு 1/4 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு 1/8 ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு 1/15. பட் இந்த இடத்துல ஏ யூனியன் பி யூனியன் சியுமே லெஃப்ட் சைடாக தான் வருது. ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 9/10. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது 1, இது 2, இது 3 கூட்டினீங்கன்னா மொத்தம் 6 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது 6, இது 4, இது 8. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இது மட்டும் நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் எனக்கு ஈஸியாக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா நம்பரையும் சேர்த்து போட்டு கூட நம்ம மொத்தமாக எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இது 2 நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து 4, இது 8 இருக்குது அப்படின்றப்ப இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஓகே வேணாம். ஃபஸ்ட்டு நான் எல்லாமே அப்படியே கொஸ்டினை எழுதுகிறேன், உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 9/10.
ஸோ எனக்கு தேவை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ 6 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே அந்த சைடு போகும்போது மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸில் இருக்கிறது அந்த சைடு போகும்போது மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போகிறேன், எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? நான் இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம்க்கு நான் இங்கே கீழே எழுதுகிறேன். அதாவது 10, 6, 4, 8, 15. ஃபஸ்ட்டு நான் 5 எடுக்கிறேன். ஸோ 2 5s are 10, 6 4 8 3 5s are 10. நெக்ஸ்ட்டு நான் 2 எடுக்கும்போது 1 2 2 3 2s are 6 2 2s are 4 4 2s are 8 3. அகெயின் நான் வந்து 2 எடுக்கிறேன். 1 3 1 2 3. ஓகேங்களா? இப்போ நான் 3 எடுக்கிறேன். 1 1 2 1. ஓகேங்களா? ஸோ எனக்கு இது கிடைக்குது. அகைன் நம்ம 2 எடுத்தால் கூட இங்கே கீழே எல்லாம் டினாமினேட்டர், அதாவது கீழே இருக்கக்கூடியதெல்லாம் 1 1. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணால் என்ன வருதோ அதுதான் எனக்கு எல்சிஎம். மல்டிபிள் பண்ணுவோம். 5 2s are 10, 2 10s are 20, 3 20s are 60, 2 60s are 120. ஸோ எல்சிஎம் அதாவது எல்லா நம்பரையுமே நான் 120யாக மாற்ற போகிறேன். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த எல்லா நம்பரையுமே நான் 120யாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 9 நான் 120யாக மாற்றணும் அப்படின்னா சிம்பிள். சரி, இந்த 10 120யாக மாற்றணும்னா நான் 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? 9 × 12 108. 6 120யாக மாற்றணும்னா 20ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ மேலேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 20 20. 4 120யாக மாற்றணும் அப்படின்னா 30ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மேலேங்கிலையும் 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30. 8 120யாக மாற்றணும்னா 15ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ மேலேயும் கீழேயும் 15. அடுத்தது இந்த 15 120யாக மாற்றணும். எப்படி 8 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120யோ, அப்போ 15 8ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 120 ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளை பண்ணுங்கள். 108 இது ஒரு 20 50 158 168 173. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 173 ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் -8 டிவைடட் பை 120. ஸோ 173 -8 டிவைடட் பை 120 அப்படின்றது, அதாவது இங்கே சைடில் எழுதுகிறேன். 6 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 165 டிவைடட் பை 120. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து அவன் கேட்டிருக்கிறது எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து எனக்கு என்ன கிடைக்குது, இங்கே 165 இருக்கா, 120. இந்த 6 இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் 6 வந்துடும். இதை வந்து 15ஆல் கட் பண்ணுறேன். 15ஆல் கட் பண்ணால் 11 15s are 165, 8 15s are 120. அடுத்து 8 6 போட்டு பார்த்தீங்கன்னா 48, 11/48. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 11/48. அவன் கேட்டிருக்கிறதுல 1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது ட்வைஸ் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 2 × 11/48 கட் பண்ணேன் அப்படின்னா 11/24. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 11/24 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 2 × ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி தான் நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி அப்படின்றது த்ரைஸ் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ஸோ அப்போ 3 × ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ 11/48 கட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து 6. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து 11/16 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி தான் கேட்டிருக்கான். அதை தான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மொத்த எக்ஸசைஸும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினோட பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கதை நான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. ஃபார்முலாவில் என்ன டேட்டாலாம் கொடுத்துருக்கானோ அதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.
ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 13th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். In a class of 35 students are numbered from 1 to 35. The ratio of the boys to girls is 4:3. The roll numbers of students begin with the boys and end with the girls. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாய்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் செலக்டட் இஸ் எய்தர் எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர். ஓகேங்களா? ஸோ பாயாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரைம் நம்பர் இருக்கக்கூடிய பாய், அப்படி இல்லை அப்படின்னா கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர் ஆர் ஆன் ஈவன் ரோல் நம்பர். ஸோ இதைத்தான் ப்ராபபிலிட்டியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 13th சம். ஸோ கிளாஸில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத நம்பர் ஆஃப் இயர்ஸ் 35. அடுத்தது பாய்ஸ் டு கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4:3. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 35 அப்படின்னா இது ரேஷியோவில் 4:3 அப்படின்னா என்ன இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸு வந்து 4K + 3K. ஓகேங்களா? இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சமம். ஓகேங்களா? ஏன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4K + 3Kன்னு எடுக்கிறேன். அதாவது இது 4Kவும் இது 3K ரேஷியோவில் இருக்கிறதுனால மல்டிபிள்ஸ் ஆஃப் K என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 7K = 35, K = 35. இந்த 7 வந்து இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ கட் பண்ணிங்கன்னா 5. ஸோ K = 5 அப்படின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ பாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4K. ஓகேங்களா? ஸோ 4K அப்படின்றப்ப 4 × 5 எவ்வளவு? 20. கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3K. 3 × Kக்கு பதிலாக 5 எவ்வளவு? 15. ஸோ இந்த கிளாஸில் 35 ஸ்டூடெண்ட்ஸில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸு, 15 ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாய்ஸோட ரோல் நம்பர் ஸ்டார்டிங் வித் பாய்ஸ் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ பாய்ஸோட ரோல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து ஆரம்பிக்குது? 1, 2 அப்படியே ஆரம்பித்து லாஸ்ட் நம்பர் 20 வரைக்கும் இருக்குது. கேர்ள்ஸோட ரோல் நம்பர் ஸோ எண்டிங் வித் கேர்ள்ஸ் ரோல் நம்பர் அப்படின்றப்ப இவனுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 21, 22ல் இருந்து லாஸ்ட் நம்பர் 35 வரைக்கும் கேர்ள்ஸோட ரோல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ பாய்ஸோட ரோல் நம்பர், கேர்ள்ஸோட ரோல் நம்பர் ரெண்டுமே எழுதியாச்சு. ஸோ இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகலாம். அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் செலக்டட் இஸ் எய்தர் எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர். ஸோ அப்போ ஏன்ற ஒரு ஈவெண்ட் எடுக்கிறேன், இல்லாட்டி ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர். ஓகேங்களா? ஸோ ப்ரைம் ரோல் நம்பர். ஸோ அப்போ ஏ வந்து பாய்ஸ் நம்பர் வந்து எவ்வளோ இருக்குது? 1லேருந்து 20க்குள்ளே தான். அப்போ 1லேருந்து 20க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னது? 2, 3, 5, 7, 11, 13, 17, 23. 20க்கு உள்ளே தான். அப்போ 23 வராது. ஓகேங்களா? ஸோ 17 வரைக்கும் இருக்கக்கூடியதான். 17க்கு அப்புறம் 19 ஒன்று வரும். ஓகேங்களா? 17, 19. ஓகேங்களா? ஸோ அப்போ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஸோ இதுதான் வந்து ரோல் நம்பர் வித் பாய்ஸ் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 8 பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 35. ஓகேங்களா? அடுத்தது லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர். ஓகேங்களா? கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர் அப்படி எழுதுங்க. கெட்டிங் கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர். ஸோ அப்போ பி அப்படின்றது என்ன எடுக்கலாம்? காம்போசிட் ரோல் நம்பர் கேர்ள் அப்படின்றது கேர்ளோட ஸ்டார்டிங் நம்பரே 21 தான். ஸோ அப்போ ப்ரைம் நம்பர் தவிர்த்து மீதி இருக்க எல்லாமே. ஓகேங்களா? ஸோ 21 எழுதலாம், 22 எழுதலாம்,
23 வராது, 24 எழுதலாம், 25 எழுதலாம், 26 எழுதலாம், 27 எழுதலாம், 28 எழுதலாம், 29 வராது. ஓகேங்களா? 30, 31 வராது, 32 வரும், 33 வரும், 34 வரும், 35 வரும். ஓகேங்களா? மொத்த நம்பர் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து, ஸோ அந்த பி தான் நான் நம்பர் எழுதியிருக்கேன். இப்போ நம்பர் ஆஃப் பி வந்து இதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு 12. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 12/35. அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர் ஆன் ஈவன் நம்பர், ஈவன் ரோல் நம்பர். ஸோ ஈவன் ரோல் நம்பர்ன்றது பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஈவன் ரோல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ சி ஈவன் ரோல் நம்பர் என்னெல்லாம் இருக்குது? ஸோ ஸ்டார்டிங் நம்பர் 2ல் வந்து 2 4 6 அப்படியே எடுத்திங்கன்னா 34 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். எனக்கு கவுண்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஒரு ஃபார்முலா L-A/D+1. ஸோ L 34, A2, டிஃப்ரென்ஸ் ரெண்டு கடையில் உள்ள டிஃப்ரென்ஸும் 2 தான். ஸோ 34 - 2 32 / 2 + 1 கட் பண்ணால் 16 + 1 17. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சி வந்து 17. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எழுதி வரிசையாக எழுதி கூட கவுண்ட் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? 2 4 6 8 9 6 8 10 12 14 16 அப்படின்னு 34 வரைக்கும் எழுதி கவுண்ட் பண்ணலாம். எனக்கு கவுண்ட் பண்ணக்கு எழுதி கவுண்ட் பண்ண டைம் இல்லை, இடம் இல்லைன்றதுனால ஃபார்முலாவை போட்டு டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்டு தான், செய்யலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து என்னது? நம்பர் ஆஃப் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். இந்த ஃபார்முலாவெல்லாம் எழுதிக்கோங்க. நமக்கு வந்து இந்த இடத்துலையே எழுதிடுறேன். நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு எழுதுகிறேன். இதே இது எல்லா இடத்துலையும் எழுதுங்க. நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபார்முலா எழுதி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கொஸ்டின்லாம் அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, find the probability that a student selected is either a boy with prime roll number or a girl with composite roll number or an even roll number. ஸோ அப்போ ஆறுன்னு வந்தாலே யூனியன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஏ, இந்த ஈவெண்ட் பி, இந்த ஈவெண்ட் சி அப்படின்னா ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதைத்தான் நான் எழுத போகிறேன். அதுக்கான ஃபார்முலாவை நான் இனிமேல் எழுதணும். ஸோ ஃபார்முலாவை நான் இங்கே எழுதுகிறேன். இங்கே எழுதுறதுக்கு எனக்கு இடம் பத்தாது, அதனால நான் இங்கே சைடில் கூட எழுதுகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, இந்த இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா probability of A plus probability of B plus probability of C minus A intersection B minus B intersection C minus A intersection C. அடுத்தது probability of A intersection B intersection C. ஓகேங்களா? ஸோ இதில் எதெல்லாம் காமன் அப்படின்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் ஏதாவது காமனாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஏன்றது பாய்க்கான ஈவன், பின்றது கேர்ள்ஸ்க்கான ஈவன். ஸோ இவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் வருவான். அதனால் ரெண்டு பேருக்கும் காமனாக எதுவுமே இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ ஏக்கும் பிக்கும் காமன் எதுவும் இல்லை. ஆனால் பிக்கும் சிக்கும் காமனாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த டேட்டாவில் நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது 0 தான். ஓகேங்களா? ஸோ அதே இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ பி இன்டர்செக்ஷன் சிக்கு முதல் பி இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிச்சிக்குவோம், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிப்போம். ஸோ பிக்கும் சிக்கும் காமன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் எல்லாமே காமன் தான். ஓகேங்களா? ஸோ எல்லா ஈவன் நம்பரும் காமன். ஸோ அப்போ நான் என்ன எழுதலாம்? இதில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் 22, 24 இருக்குது, 26 இருக்குது, 28 இருக்குது, 30, 32, 34 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சின்றப்ப நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா?
ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. அடுத்து ஏக்கும் சிக்கும் காமனாக ஏதாவது இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஏன்னா இங்கே ஈவன் நம்பர். ஓகேங்களா, ஏல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர் ஈவன் நம்பர். ஓகேங்களா, ஏன்னா அது ப்ரைம் நம்பராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 வரும். எதுக்கு? ஏக்கும் சிக்கும் காமன். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவை நான் இங்கே கீழே எழுதுறதுக்கு இடம் பத்தல, அதனால் சைடில் எழுதுகிறேன். இந்த ஃபார்முலாவுக்கு மேலே எழுதுகிறேன். ஸோ ஏக்கும் சிக்கும் காமன் பார்த்தீங்கன்னா 2, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சின்றப்ப நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் 35. ஓகேங்களா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சின்றது 1/35, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சின்றது 7/35. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஏக்கும் பிக்கும் சிக்கும் காமனாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஏல 2 இருக்குது, பியில் அந்த நம்பர் எதுவுமே இல்லை, சிலையும். ஸோ பின்றது கேர்ள்ஸ் மட்டும், ஏன்றது பாய்ஸ் மட்டும். ஸோ ஏக்கும் பிக்குமே காமனாக வராதுன்னா ஏக்கும் பிக்கும் சிக்கும் காமன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்றத 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த நம்பர் இது 0, இது 0, ஆனால் இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் போடலாமா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சது 8/35, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 12/35, ப்ராபபிலிட்டி ஆஃப் சிக்கு 17/35. ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு 0, பி இன்டர்செக்ஷன் பிக்கு வந்து சிக்கு பார்த்தீங்கன்னா 7/35, ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு 1/35. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு 0. ஓகேங்களா, ஸோ இப்போ 8/35 + 12/35 + 17/35 0வில் விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் மைனஸ், 2 மைனஸ். ஸோ -7 -1 என்ன வரும்? -8/35. மற்றதெல்லாம் விட்டுட்டேன். ஸோ மைனஸில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், 2 மைனஸையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிட்டேன். ஓகேங்களா, அதாவது இந்த 2 மைனஸையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -8/35 இங்கே +8/35 கேன்சல் பண்ணலாமா? ஸோ மீதி இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டுமே டினாமினேட்டர் 35, மேலே வந்து 12 + 17 29. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி எனக்கு என்ன வருது? 29/35 அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா, ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.